ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சுவையான கதை ஒன்று பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்து மதத்தில் புலவர்கள்லாம் எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவ்வளோ பாடல்கள்லையுமே அவங்கவுங்க விரும்பக்கூடிய கடவுள்களை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எழுதிக்கிறாங்க. அதில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சிவபெருமானுக்கு பித்தன் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு அவருடைய கற்பனையில் சொல்ல போகிறாரு. அந்த கதையை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் பிள்ளை அவர்கள் அவங்களுடைய மாணவர்களோட திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்ட நாயகி கோவிலுக்கு போனாராம். அப்படி அவர் போகும்போது அவருடைய மாணவர்கள் எல்லாருமே கேட்டாங்களாம், சிவபிரகாச சுவாமிகள் அண்ணாமலையை வலம் வரும்போது சோனசைல மாலை அப்படின்னு சொல்லி பாடல் பாடினார். அதே மாதிரி இந்த மாலை நேரத்தில் நீங்கள் அகிலாண்ட நாயகியை பற்றி ஒரு மாலை பாடணும் அப்படின்னாங்களாம். உடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் என்ன பண்ணார், திருவானைக்காவல் போய் தேவியை தரிசிச்சுட்டு திரும்பி வரத்துக்குள்ளார அகிலாண்ட நாயகி மேலே 100 பாடல்கள் பாடியிருக்காராம். அதில் சிவபெருமானுக்கு ஏன் பித்தன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, தண்ணீரில் விழுந்தவனை தண்ணீர் 3 தடவை கொள்ளாதான். அதாவது 3 முறை மேலே கொண்டுட்டு வந்து உள்ளார இழுத்துட்டு போகுமா. அந்த 3 தடவையும் அவனை யாரும் காப்பாற்றலை அப்படின்னா தான் தண்ணி அவனை கொல்லுமான். தண்ணீருக்கும் 3 பிழை பொறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்காம். ஆனால் அகிலாண்ட நாயகி ஆகிய உமாதேவி எண்ணில்லாத பிழைகளை பொறுக்கின்ற கருணை நாயகியா, அளவற்ற பிழைகளை பொறுக்கின்ற அம்பிகை சிவபெருமான் தலையில் தான் வச்சிருக்கணும். அப்படி அவர் வைக்காமல் அளவற்ற பிழைகளை பொறுத்து கொள்கிற கருணாம்பிகைக்கு உடம்புல பாதி கொடுத்துருக்காரு. 3 பிழைகளை பொறுக்கிற கங்கையை தலை மேலே வச்சுருக்காரு. இதனால தான் சிவபெருமான பித்தன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சுவையான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த சுவையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாமா? அளவரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணியிரு பாதியில் வைத்து தளர்பிழை 3 பொறுப்பவன் தன்னை சடைமுடி வைத்தனன். அதனால் பிளவியல் மதியன் சூடிய பெருமான் பித்தனென்றொரு பெயர் பெற்றான். களமர் மொய் கழனி சூழ் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே. இந்த பாடலில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இது சரியாக படிக்க தெரியல. ஆனாலும் நம்ம படிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த பாடலை படிச்சிருக்கேன். இந்த பாடலோட கதை தான் அது. சிவபெருமானை ஏன் பித்தன்னு சொன்னாங்க? பார்வதி தேவியை தலையில் வைக்காமல் அவர் தன்னுடைய உடம்புல வச்சுருக்காரு. அதனால தான் அவர் பித்தன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுவையான பாடலை கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் கவிஞர்கள்லாம் எவ்வளோ கற்பனையோடு இருந்திருக்காருங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இருக்குது தானே? சரி, இப்போ பங்குனி மாதம் வருது. இந்த பங்குனி மாதத்தில் முருகரை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம், நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு சுற்றுலா போக போகிறோம். அந்த சுற்றுலாவுக்காக நீங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். போகலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.